முக்கிய செய்தி, ஹரியானாவில் ஹாட்ரிக் வெற்றி பெற இருக்கிறதா பாஜக? மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்கப் போகிறதா என்கின்ற சூழல் முன்னிலை நிலவரங்களை வைத்து பார்க்க முடிகிறது. ஹரியானாவில் பாஜக முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலவரங்களை தெரிகிறது. 45க்கும் கூடுதலான தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. 90 தொகுதிகளை கொண்ட சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் 46க்கு அறுதி பெரும்பான்மை வேண்டும் என்ற நிலையில் தற்போது முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் காவ்யா தற்போது இணைப்பில். ஹரியானாவில் பாஜக ஹாட்ரிக் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போது எப்படி இருக்கிறது காவ்யா? வணக்கம் கோபால். ஹரியானாவில் கடந்த 2 முறையும், அதாவது 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சி என்பது நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி மீண்டும் பாஜகவே ஹரியானா மாநிலத்தில் அரியணை ஏறும் வாய்ப்பும் சூழலும் தற்போது அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 46ல் வெற்றி பெற்றால் தொடர்ந்து வெற்றி என்ற நிலையில் 50 தொகுதிகளில் பாஜக தற்போது முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஹரியானாவில் தொடர்ந்து கடந்த 5ஆம் தேதி மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் என்பது நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் இன்று காலை சரியாக 8 மணிக்கு தொடங்கி வாக்கு எண்ணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பாஜக முதலமைச்சர் முகமான நயாப் சிங் சைனி தொடர்ந்து முன்னிலை வைத்து வருகிறார். அதே போன்று 6ஆம் சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பின்னர் ஜூலானா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அதே போன்று ஹரியானாவில் காங்கிரஸ் தலைவர் உதய்பன் ஹோட்டல் தொகுதியில் இருந்து முன்னிலை வைத்து வருகிறார். கார்ஹி சாம்ப்லா தொகுதியில் காங்கிரஸ் முதலமைச்சர் முகமான பூபேந்திர சிங் முகூடாவும் முன்னிலை வைத்து வருகிறார். முன்னதாக ஹரியானாவில் 2009ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 90 இடங்களில் போட்டியிட்ட பாஜக வெறும் 4 இடங்களில் மட்டுமே வென்றது குறிப்பிடத்தக்கது. அப்போது காங்கிரஸ் கட்சியுடன் வலிமையான பலத்தில் இருந்தது இந்திய தேசிய லோக்தள கட்சி. ஆனால் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. 2014 ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு 47 இடங்கள் கிடைத்திருந்தன. இந்திய தேசிய லோக்தள் 19 இடங்களிலும் காங்கிரஸ் 15 இடங்களிலும் தான் வெல்ல முடிந்தது. 1990களில் இருந்தே சொற்ப இடங்களில் மட்டுமே வென்று வந்த பாஜகவுக்கு ஹரியானா மக்கள் 2014இல் அரியாசனம் தந்தனர். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மைக்கான 46 இடங்கள் கிடைக்கவில்லை. பாஜக 40 இடங்களிலும் காங்கிரஸ் 31 இடங்களிலும் வெற்றி பெற்றது. 2019 தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கிய துஷ்யந்த் சௌதாலாவின் ஜேஜேபி கட்சி 10 இடங்களில் வென்றது. இதையடுத்து ஜேஜேபி ஆதரவுடன் பாஜக 2வது முறையாக ஆட்சியை அமைத்தது. பாஜக ஜேஜேபி கூட்டணி ஆட்சி 4.5 ஆண்டுகள் தொடர்ந்த நிலையில் திடீரென பாஜக அரசுக்கான ஆதரவை ஜேஜேபி வாபஸ் பெற்றது. ஆனாலும் சுயேட்சைகள் ஆதரவுடன் பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஹரியானாவில் பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு எதிராக கடும் அதிருப்தி அலை வீசுவதாகவும் கூறப்பட்டது. இதனை அறுவடை செய்ய காங்கிரஸ் கட்சியும் பகீரத முயற்சிகளை மேற்கொண்டது. ஹரியானாவில் ஆம் ஆத்மி கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர்களோ ஆட்சி அமைக்கப் போவது காங்கிரஸ் தான் என்ற மித மிஞ்சிய நம்பிக்கையில் ஆம் ஆத்மி கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். ஹரியானாவில் அக்னிபாத் வீரர்கள் தேர்வு, விவசாயிகள் பிரச்சனை, வேளாண் சட்டங்கள், பாஜகவின் உட்கட்சி மோதல் என பாஜகவுக்கு எதிரான களமாகத்தான் இது இருந்து வந்தது. தேர்தல் தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளும் இதனையே வெளிப்படுத்தி இருந்தன. ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் அமையும் என அத்தனை கருத்து கணிப்புகளும் திட்டவட்டமான முடிவை தெரிவித்தன. ஆனால் இந்த நிலையில் தான் தற்போது இந்த தேர்தல் கணிப்புகளை தவிடுபொடியாக்கும் வகையில் தொடர்ந்து ஹரியானாவில் 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பாஜக பெரும் முனைப்பில் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகிறது. மாறி மாறி வரும் முன்னிலை நிலவரங்களை பொறுத்தவரை ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியின் பிரதான வாக்குகள் என்பது ஜாட் சமூக வாக்குகள், தலித் சமூக வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள் எனவும், ஆனால் பாஜகவை பொறுத்தவரை ஜாட் சமூக வாக்குகளை தவிர பிற சமூக வாக்குகளை கவரும் வண்ணம் பாஜக தங்களின் முன்னெடுப்புகளை எடுத்திருப்பதாகவும் பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏனெனில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்தது ஜாட் சமூக மக்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாஜக தனது சமூக ரீதியான கணக்குகளில் வெற்றி பெற்றுள்ளதாகவே கருதப்படுகிறது. இதன் எதிரொலியாகவே தொடர்ந்து இந்த முறையும் பாஜகவை 3வது முறையாக ஹரியானா மாநிலத்தில் ஆட்சி அமைக்கப் போவது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. கோபால், கள விவரங்களுக்கு நன்றி காவ்யா.